முதுமையில் இனிமை. முதுமை என்பது ஒவ்வொருவர் உடல் அமைப்பையும் மனப்பான்மையையும் பொறுத்தது. 50 வயதிலேயே ஓய்ந்து தள்ளாடுபவர்களும் உண்டு, 70 வயதிலும் சுறுசுறுப்பாக இருப்பவர்களும் உண்டு. உடம்பு முதுமை அடைந்தாலும் மனதளவில் இளமையுடன் வாழ்க்கையை இனிமையாக ஏற்றுக்கொள்பவர்களும் உண்டு. இளமையிலேயே மனம் சலிப்படைந்து முதுமையை வரவேற்று ஓய்ந்து போவோரும் உண்டு. உடலை சரியான உணவு பழக்கத்தால் உடற்பயிற்சியும் செய்து உடலை பாதுகாக்கலாம். நோய்களின் சிகிச்சை முறையை விட நோய் வராமல் தடுக்கும் பாதுகாப்பு முறையே சிறந்தது. உடல் ஆரோக்கியத்தில் இளமையில் அக்கறை காட்டுகிறார்களோ அவ்வளவு நீண்ட காலம் வாழலாம். ஓய்வு பெற்ற பின் இணைந்து வாழ்ந்தாலும் பிரிந்து வாழ்ந்தாலும் அதற்கேற்றாற்போல் வாழ்க்கையை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். நடக்கும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். முதுமை பருவம் வாழ்க்கையின் பொன்மாலை பொழுதாக அமையுமாறு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே வயது ஏற ஏறதானும் சந்தோஷமாக இருந்து பிள்ளைகளையும் படுத்தி நம் வீட்டு பெரியவர்கள் இன்னும் பல காலம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும்படி நடந்து சந்தோஷமாக வாழ்வாங்கு. வாழ்த்துக்கள்.